நாடாளுமன்றத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணன் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் போன்ற தலைவர்களால் இந்த குரல் அவ்வப்போது ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அற்று போய்விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். இது தமிழீழ தேசிய தலைவரை உண்மையாக நேசிக்கின்ற அரசியல் அதிகாரம் கொண்ட அண்ணன் வைகோ, வேல்முருகன் போன்றவர்களுடைய நெஞ்சில் இந்த அனல் அடைகாத்து நாங்கள் வைத்து அவ்வப்போது இந்த குரலை, இந்த பெரும் நெருப்பை நாங்கள் அடைகாத்து பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசி வருகிறோம். ஆனால் எங்களை ஆளுகின்ற இந்திய ஒன்றிய அரசு எங்களுடைய இந்த குரலுக்கு செவிசாய்க்க மறுக்கிறது. தமிழ்நாட்டிலும் இருக்கின்ற ஒரு சில ஆண்ட அரசியல் கட்சிகள் இங்கு இந்த இரட்டை குடியுரிமையை கோரி உரிமையோடு அதை பெற்று தாருங்கள் என்று சொல்கிறோம். இங்கு வாழ்கின்ற அகதிகளாக வாழ்கின்ற தொப்புள்குடி உறவுகளுக்கு. அதுபோன்று உயர்கல்வியில் இப்போது நான் தான் முயற்சி எடுத்து உயர்நிலைக் கல்வி, மேல்நிலைக் கல்வி வரைக்கும் கொண்டு வந்தேன். இப்ப இதர பாடப்பிரிவுகள், கலை, அறிவியல், பொறியியல் கல்லூரிகளுக்கும் அந்த அனுமதியை பெற்றிருக்கிறோம். ஆனால் இங்கு ஒரு ஈழ குழந்தை மிக திறமையான விளையாடக்கூடியவர்களாக பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டு சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை. அதுபோன்று உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வி படிப்பதற்கான அனுமதி ஒன்றிய அரசு வழங்கப்படவில்லை. ஆக இதையெல்லாம் எங்களை போன்றவர்களுடைய அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் ஆண்ட அதிமுகவுக்கு இருக்கிறது. அதை செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக போராடி வருகிறேன்.